வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6150 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்னா 6166 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 6120 அப்படின்றது ஒரு எவ்வளவு முக்கியமான ஜோன் அப்படின்றத நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓரளவு சரிவை சந்திச்சிருக்கு. எப்போவுமே நாங்கள் சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஏரியா, ஒரு ஜோன். அந்த அடிப்படையில் 6120 தொடுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்து முக்கியமான ஜோனான 6160 அப்படின்ற இடத்த தொட முயற்சி செஞ்சுருக்கு. அந்த சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இது முக்கியமான இடம், இந்த இடத்துல தற்காலிகமாக பையிங்க்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு. ஆனால் இதை நம்ம ஒரு வார்னிங்காக தான் எடுத்திருப்போமே தவிர ஒரு ட்ரேட் சிக்னலாக எடுத்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிற காரணத்தினால ஒரு தடவைக்கு 2 தடவை பல முறை யோசித்து இதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் கீழே பை சிக்னல் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல முறை இந்த இடத்த தாண்ட முயற்சி செஞ்சுருக்கு, ஆனால் அதால் முயற்சி பலன் கொடுக்கல. நம்ம மூவிங் ஆவரேஜும் பக்கமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் இந்த இடத்த தொடர்ந்து மேலே போக முடியாத காரணத்தினால கடைசியாக அது ஒரு ஃபெயிலியரை சந்திச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு. 6120 அப்படின்ற இடம் மறுபடியும் அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து 6135 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இது முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்க்கு பக்கமாக தான் அமைஞ்சிருக்கிறது. ஒரு செல்லிங்க்கு சாதகமான இண்டிகேஷனை மறுபடியும் நமக்கு கொடுக்குது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இருக்க போகிறதில்ல. வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப ஒரு பெரிய மாற்றம் எதுவும் தெரியல. அதனால் 6130 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் 6160. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இந்த இடத்துல ஏற்கனவே அதிகமான கவனத்தை செலுத்திட்டு வருது. அதனால் மறுபடியும் 160க்கு மேலே போயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம். நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் அதுவே தானாக பை சிக்னல் கொடுத்து இந்த இடத்துல மேலே ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா தற்காலிகமாக மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸான 6220 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதிலேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இது பக்கமாக வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது தொடுற சமயத்தில் நீங்கள் செல்லிங் எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்கலை அப்படின்னா 6160 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி நமக்கு தொடர்ந்து சரிவை சந்தித்து க்ரூட் ஆயில் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டான 6060 தொடுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.